எப்படி செம்மையா இருக்கு. தெலுங்கு படத்துல வர மாதிரியா இருக்குல்ல? எல்லா கலரும் யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. ஒயிட் இருக்கு, ரெட் இருக்கு, ப்ளூ இருக்கு, yellow இருக்கு. சிம்பிளா நீங்க ஒரு சாங்கே கம்போஸ் பண்ணலாம். மஞ்சள் கலர் சிங்குச்சா, பச்சை கலர் சிங்குச்சா, வண்ண வண்ண கலருங்க, வசதியான கலருங்க, வந்து ஷூட்டிங் எடுத்து பாருங்க, சூப்பரான வீடுங்க, சிங்குச்சா சிங்குச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோல நம்ம போயிட்டே இருக்க இல்ல வேண்டியது. நிஜமா இல்ல ஜோக்கா சொன்னாலும் இதெல்லாம் வந்து இப்படி யோசிச்சிருக்கீங்களா? இது நீங்க சொன்ன மாதிரி தானா ஒரு ஷார்ட்காக? கண்டிப்பாமா நீங்க ஒரே கலரை வீடு பூரா அடிச்சீங்கன்னா, இப்போ சோபாவோட வீடா காட்டுறோம்னா இது சோபாவோட வீடை மட்டும் தான் காட்ட முடியும். இது ராஜ்கமல்ங்கிறது ஒரு பாசிங் கேரக்டரா இருக்கும். அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு போற ஒரு கேரக்டரா இருக்கும். அவனுக்காக இன்னொரு வீட்டுக்கு போக முடியாது, இன்னொரு வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாது. சீரியல் பட்ஜெட்டே ஏற்கனவே கம்மி. இப்போ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வந்து கிளாசிக்கா வேணும்னா 2 ரூம்ஸ் இருக்கு, கலர்ஃபுல்லா வேணும்னா ஒரு ஹால் இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் மேட்சா கிட்டிஷா வேணும்னா அதுக்கு ஒரு ரூம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ரூம் பெருசா வேணுமா இப்ப அடுத்து பார்க்க போற மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணிருக்கோம். போற வழியில புத்தர் கும்பிட்டுக்கங்க, நல்லது. நல்ல அமைதியா இருக்கும் மனசுக்கு. நானும் இந்த மாதிரி வீடு கட்டணும். ஏன் ஹோம் டூரை வந்து நாங்க 2 பேரும் ஆங்கரிங் பண்ணணும். நாங்க 2 பேரும் வந்து ஆங்கர் பண்ணுவோம். சிறப்பா பண்ணுவோம். அதை விட வேற என்ன? சோ அகைன் இட்ஸ் a colorful room. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாலை வந்து சும்மா விடுறதுக்கு பதிலா அதுல வால் பெயிண்டிங்லயே எங்க இன்டீரியர் டெக்கரேட்டர் ஏதோ கலர்லாம் பண்ணி இந்த பக்கம் ஒரு கலர் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கணும்ங்கிறதால நல்ல ப்ளூ. ஏன்னா இந்த லைட் ப்ளூ வீட்டுக்குள்ளார வேற எங்கேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேடிங்ஸ்ல பார்க்க முடியாது. சோ இது பேர் ஏதோ வேவ் கான்செப்ட்னு சொன்னாரு. அலையா இருக்குமா அந்த மாதிரி பண்ணாரு. ஏதோ ஒரு சொன்னதுதான் நம்ம பண்ணதுதான். இதான் நம்ம வீட்டுல கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம். எல்லாமே இருக்கணும். ஹோம் டூர் அப்படிங்கும் போது நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் அவங்கவுங்க வச்சிருப்பாங்க. இதை மலேசியாவில் வாங்கினேன், இதை டெல்லியில் வாங்கினேன்னு. நம்மளது வந்து ஷூட்டிங் வீடுங்கிறதால எல்லாமே இனிமேல் தான் அவங்க அந்தந்த கதைகளுக்கு தகுந்த மாதிரி மாறி. நாங்க மலேசியால டெல்லியில எல்லாம் வாங்கல. எங்க வாங்கினோம்? சென்ட்ரல் பேங்க்ல வாங்கணும். கடன் தானே? கடன் இல்ல, ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இருக்கிறதெல்லாம் கடனுக்கு போய் மும்பைக்கும் டெல்லிக்கும் போக முடியுமா? போக முடியாது இல்ல. ஆமா. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வீட்டோட ஒரு சீரியல் வீடு, ஒரு சினிமா ஷூட்டிங் வீடுங்கும் போது மேண்டட்டரியான ஒரு இடம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ வந்தவங்கெல்லாம் ஜல் ஜல் ஜல்னு ஆடணுங்கிறதுக்காக நாங்கள் போட்டிருக்கிறது ஒரு ஊஞ்சல். ஓகே, சூப்பர் சூப்பர். நாங்கள் உட்காருங்க நல்லா இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ஊஞ்சல் அப்படிங்கிறது. ஆஹா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் வந்து சீரியல் நடிக்கிறவங்களுக்குலாம் வந்து அவுட்டோருங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. திருப்பி ஒரே வீடு, ஒரே பொண்டாட்டி, ஒரே கிளிசரின்னு அழுதுகிட்டே இருப்போம். ஐ மீன் சீரியல்ல ஓகேவா, அழுதுகிட்டே இருப்போமா, வேற ஒன்றும் ஏரியாவே கிடைக்காது. அதனால எங்க டைரக்டர் சொல்லுவாங்க, இப்போ நம்ம அவுட்டோர் ஷூட்டிங் போறோம் அப்படின்னு. அவுட்டோர்னா என்னன்னா வீட்டுக்குள்ள இருந்து இங்க வந்தாலே எங்களுக்கு அவுட்டோர் தான். அவன் படம் நடிக்கிறவன்லாம் ஜாலியா சாங் கட் பண்ணா ஃபாரின் கிரீன்லாம் போவாங்க. எங்களுக்கு ஷார்ட் கேப்ல யூரின் தான் போடுவாங்க. நம்ம வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். இது யாருக்கு தெரியும்னா இந்த கேமராமேனுக்கும் டைரக்டரையும் கேட்டிங்கன்னா ஒரு ட்ராலி போட, ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் ட்ராலி போட்டு எடுத்துகிட்டு வரதுக்குலாம் ஒர்க்கிங் ஸ்பேஸ் நிறையா. சில பேர் சொன்னாங்க இங்கே ஒரு டேபிள் வைங்க, இங்கே ஒரு பூஞ்சட்டி வைங்க. அதெல்லாம் வைக்க முடியாதுங்க. எங்கள் கேமராமேனுங்க இஷ்டத்துக்கு, ஏன்னா லைட்ஸ் வைக்கணும்ல நம்ம ஷூட் பண்ணும்போது, அதெல்லாம் வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டு நாங்கள் இந்த வீட்டை பண்ணியிருக்கோம்.